விண்டர்ல ஸ்கின் டல்லா ட்ரையா டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கா? இதெல்லாம் தான் நீங்க பண்ற டாப் மிஸ்டேக்ஸ். ஃபர்ஸ்ட், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி குளிக்கிறது. ஹாட் வாட்டர் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஸ்கின் பேரியரை வந்து ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துருது. அதனால உங்களோட ஸ்கின் வந்து இன்னும் ட்ரை ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து ஹார்ஷ் கிளென்சர்ஸ் யூஸ் பண்றது. இந்த ஹார்ஷ் கிளென்சர்ஸ் என்ன பண்ணுதுன்னா உங்களோட ஸ்கின்ல இருக்கிற நேச்சுரல் ஆயில்ஸ் ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துருது. அதனால உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் இருக்குது. நெக்ஸ்ட், மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் பண்றது. விண்டர் சீசன்ல ஹியூமிடிட்டி கம்மியா இருக்கிறதுனால நம்ம பாடியில இருக்கிற மாய்ஸ்சரைசர் கண்டென்ட் வந்து வெளியில போயிடும். அதனால உங்களுக்கு இன்னும் ட்ரையா இருக்கும். மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணக்கூடாது. சம்மர் ஸ்கின் கேர் வந்து விண்டருக்கும் நம்ம ஃபாலோ பண்றது. சம்மர் டைம்ல ஆக்டிவ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டாலுமே நம்மளோட ஸ்கின் வந்து அதுக்கு வந்து ரியாக்ஷன் எதுவும் காமிக்காது. பட் விண்டர் சீசன்ல போடுறப்போ உங்களுக்கு நிறைய ட்ரைனஸ் வரும், இரிட்டேஷன் வரும். ஸோ சம்மர் ஸ்கின் கேர் ரொட்டீனை அப்படியே வந்து விண்டருக்கும் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் அதில் பண்ண வேண்டியிருக்கு. ஓவர் எக்ஸ்ஃபோலியேஷன். நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல நிறைய ஆக்டிவ்ஸ் இன்க்ளூட் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து ஓவர் எக்ஸ்ஃபோலியேட் பண்றதுனால உங்களுக்கு வந்து ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆகி அதனால உங்களுக்கு இரிட்டேஷன் வருது. விண்டர் சீசன்ல பேரியர் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீனை கொஞ்சம் ட்வீக் பண்ற மாதிரி இருக்கும். அதை உங்க டெர்மடாலஜிஸ்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. டேக் கேர். தேங்க்யூ.